கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் வழிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் வழிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அந்நிய மனுஷன் யாரு? யார் அந்நிய மனுஷன்? இவனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? அது நீதிமான் தான். கொடூரனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? பாவிக்கு அந்நிய மனுஷன் யாரு? துன்மார்க்கனுக்கு அந்நிய மனுஷன் யாரு? அது நீதிமான் தான். அவன் அனுபவிக்கும்படி தேவன் எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் எடுத்து கொடுக்கிறார். ஆமா, சங்கீதம் 72 வாசிங்களேன். சங்கீதம் 72, சங்கீதம் 72 72ல 3ஆம் வசனத்தை கவனிங்களேன். 3ஆம் வசனம். துன்மார்க்கன், அதாவது அவன் வாழ்க்கை அவனே பார்க்கிறான், நான் பார்த்து சொல்றான். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், கவனிங்க, வீம்புக்காரராகிய அவர் மேல் பொறாமை கொண்டு. நம்ம கூட அப்படிதான் சில நேரத்துல பாக்குறோம். என்னப்பா இது இப்படி போயிட்டு இருக்குது எனக்கு கதை. கவனிங்க 12ஆம் வசனத்தை பாருங்களேன். பார்க்கிறேன் 12ஆம் வசனம். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். எப்படி துன்மார்க்கர்? எங்க வாசிக்கணும்? 72 சொல்லணும். 73 73ல இருக்குது. 73 சொல்லிட்டேனா? 72 சொல்லிட்டேன்னா 73 பாருங்க. 73ல 3ஆம் வசனம் வாசித்தேன். 12ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். இப்போ 17ஆம் வசனத்தை பாருங்க. அவங்க முடிவு, அதாவது பெருக பண்றாங்க, அது ஓகே. ஆனா முடிவு என்ன? முடிவு வேதம் சொல்கிறது. கவனிச்சு பாத்தீங்களா? முடிவு என்ன? அவங்களுடைய நிலை என்ன? அவங்களுடைய முடிவு என்ன? கவனிச்சு பாருங்க. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் எதுக்கு வரோம்? கோவிலுக்கு வரோம். எதுக்கு கோவிலுக்கு வரோம் அப்படின்னா, அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா, இவர் கண்டு பொறாமை கொண்டேன், அப்படியே பொறாமை கொள்ளணும். இல்லைன்னா விசனப்பட வேண்டும். ஆமா, அவங்கள பார்த்து விசனப்பட வேண்டும், அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்து இவன் ஆஸ்தி மேல ஆசை சேர்த்துட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். துன்மார்க்க ஜீவியம் பண்ணி, துன்மார்க்க வேலையை பண்ணலாம், நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆலயத்துக்கு இங்க வரும்போது, நான் பரிசுத்த தேவ சமூகத்துக்கு நான் வந்தேன், அங்கே ஆராய்ந்து பார்த்தேன், அங்கே அவருடைய முடிவை குறித்து கேள்விப்பட்டேன், அவருடைய நிலையை குறித்து நான் பார்த்த போதுதான் தெரியுது, இதோ என்னன்னா அவர்கள் முடிவை கவனித்து உணர்ற வரைக்கும் நான் அவன் மேல விசனமா தான் இருந்தேன், விசனமா தான் நான் இருந்துட்டு இருந்தேன். உணர்ந்தேன், அவனுடைய முடிவை கண்டுபிடித்தேன். கண்டுபிடித்து பார்த்தா என்னன்னா அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாலாய் போகிறார்கள். பயங்கரமான அழிந்து பயங்கரங்களா அழிந்து நிர்மூலமாகிறார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிதான் அவங்களுடைய முடிவை நாம் கவனிக்க வேண்டியதா இருக்குது. நிறைய பேர் இதன் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ இதன் என்ன நடக்குதுன்னா, நீதிமான்களாகி நமக்கு இவைகளெல்லாம் கர்த்தர் சேர்த்து வைத்து நிறைய கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்தது போல, அது எல்லாவற்றையும் அந்நியன் புசிக்கிறான்னா, அந்நியன் யாரு? நீதிமான், நான், விசுவாசி.
அவன் அவிசுவாசி, நான் விசுவாசி. சொல்லுங்க, நான் புசிக்கிறேன், எனக்கு கொடுக்கப்படுகிறது. பைபிள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஆமா, தேவனே எடுத்து கொடுக்கிறாராம். வாசிப்போம், ஏசாயா 61:5-6. ஏசாயா 61:5-6 வாசிப்போம். ஏசாயா 61:5-6 வாசித்து பாருங்க. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும், கவனிங்க, உங்கள் திராட்சை தோட்டக்காரமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள், கவனிங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். சொல்லுங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. யாருடைய செல்வத்தை? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய செல்வத்தையும் நாம் அனுபவித்து. மாத்திடுவாராம். இது நடக்குது. அல்லேலூயா. இதுதான் வருது, நமக்கு கிடைக்குது, கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரை தேடிட்டோம்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா, ஒண்ணுமே இல்லாம இருந்த ஆட்கள் தான் எல்லாம் உடைய ஆட்களாய் மாறி விடுகிறார்கள். எப்படி முடியுதுன்னா, தேவனை எடுத்து கொடுக்கிறார். நான் உங்களுக்கு 2 உதாரணத்தை காட்டி முடிக்கிறோம். என்னன்னா, தேவனை எடுத்து கொடுக்கிறார். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஆளுதான். நீங்க அனுப்பப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தவர்கள் தான். உங்களுக்கு தேவனை எடுத்து கொடுக்கிறார். எடுத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்? நீங்கள் ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். தேவன் எடுத்து கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார். எப்படி? ஐயோ, என் நம்பர்லாம் கத்துக்கு தெரியாதே. அவருக்கு தெரியும் உங்க நம்பரு. டிரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். உங்க என்ன நம்பரு? போன்பே நம்பர் தெரியாதே, அக்கௌண்ட் நம்பர் ஒன்றும் தெரியாதே. கர்த்தருக்கு தெரியும் உங்க நம்பர் என்னன்னு. எப்போ திருப்பணுமோ திருப்புவாரு. வேதத்தை கவனிக்கும் போது நீங்க அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள், பெற்றுக்கொள்ள பிறந்திருக்கிறீர்கள். யோபு என்ன சொல்றாரு கவனிங்க. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், யோபு 22. தப்பு இல்லையா? தேவன் இப்படி எடுத்து கொடுக்கிறாருன்னா தப்பு இல்லை. தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஏனென்று கேட்டால், அவர்கள் அங்க அப்படி செய்யும் போது தேவன் வேற மாதிரி செஞ்சிருவார். அதான் உங்க 22 அதிகாரத்துல கவனிங்க. 22 அதிகாரத்தை 23ஆம் வசனத்தை பாருங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். அப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்தை திரும்பும் போது, தேவனண்டை வரும்போது, நீதிமானாய் மாறும்போது, அவன் நிறைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாத்திரவானாய் மாறி விடுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கியமான ஆளாய் மாறி விடுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராய் மாறி விடுகிறான். என்னன்னா, நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் நீர் திரும்ப கட்டப்படுவீர். எப்படி? திரும்ப கட்டப்படுவீர். அதான் சொல்லப்பட்டிருக்குல்ல, 2 வெக்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்படி இருந்தாங்க, இப்ப ரொம்ப மோசமாயிட்டோன்னு யாராவது சொல்லுங்க. அது சத்தியத்தை சரியாய் தியானிக்காதனாலையும், இந்த விதமாய் தியானிக்காதனாலையும், இந்த விதமான சத்தியம் அவர்களுக்கு புரியாதனாலையும் தான் அவர்களுடைய நிலை அப்படி இருக்கலாம். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால், நீங்க சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால், அவரண்டை நீங்க திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும். திரும்ப கட்டப்படுவீர்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். எந்த அக்கிரமும், பாவம், பிரச்சனை எதுவுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. நீங்க ரொம்ப சரியான ஒரு நபரா மாறி விடுவீர்கள். அடுத்து அது மட்டும் இல்ல, அப்பொழுது என்னது வருது பாருங்க, தூளை போல. அப்பொழுது என்ன வருது? தூளை போல பொண்ணு, தங்கம். சாதாரணமா 10 பவுனு 100 பவுனு, சில 100 பவுன் பார்க்கல. ஆனால் 10 பவுனு பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். 10 பவுனு 20 பவுனு 50 பவுன் அப்படி போயிருக்கும். 100 பவுனு பாருங்க. ஆனால் தூள் அத்தனையான பொன், ஆற்று கற்கள் போல ஒப்பேரின்
ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். எப்படி? ஒப்பீரின் தங்கம் தான் சிறந்த தங்கமா, அந்த தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். எவ்வளவு? ஆற்று கற்கள், ஆற்றுல போய் பார்த்துருக்கீங்களா? கல்லா இருக்கும் ஆறு, அவ்வளவு சேர்த்து வைப்பீர். இப்பப்பா என்ன பேராசை நினைக்கிறீங்களா? வேதத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமானுக்கு இப்படிதான் நடக்குது. நான் 2 உதாரணத்தை காட்டும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். தேவனே சரி, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும். அப்பனா சொக்க தங்கம் யாரு? விஜயகாந்த். எல்லாத்துக்கும் தெரியும் சொக்க தங்கம் அப்படின்னா. அந்த விஜயகாந்த் யோசிச்சுட்டு, மனுஷன் இப்படி இருந்தாரியா, இப்படி ஆகி போயிட்டாரியா, சொக்க தங்கம் அப்படின்னு அந்த படத்தை பற்றி யோசிப்பீங்க. இல்ல, தேவனே, உங்களுடைய தேவனே, சர்வ வல்லவரே உங்களுடைய சொக்க தங்கம், உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். சொக்க தங்கம், சொக்க வெள்ளி யாரு? தேவனே. அவரே தங்கமா இருப்பார். உங்க வாழ்க்கை தங்கம் அவர் தான். அதனால சொல்றேன், தங்க மூட்டையை அறுத்துடக்கூடாது. தங்க மூட்டையை போடுற வார்த்தை அறுத்துடக்கூடாது. சின்ன வயசுல ஒரு கதை உண்டு. தங்க மூட்டை போட்டிருந்த ஒரு வாத்து நல்லா போட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ரொம்ப தானே வருது, அதில் வந்துட்டே இருக்குதுல்ல, உள்ள நிறைய இருக்கும் போல அப்படின்னு பிடிச்சி வாத்தை அறுத்துட்டு, அதுக்கப்புறம் வாத்து செத்து போச்சு. எப்படி தங்க மூட்டை கிடைக்கும்? அதோட முடிஞ்சிட்டு. அது மாதிரி தான் இந்த ஆண்டவரை வந்துட்டு என்ன ஒரேடியாக கர்த்தர் கொடுக்க மாட்டேங்காருன்னு பிடிச்சி இழுத்துடக்கூடாது. கர்த்தர் உயர்த்திட்டு வராரு அப்படின்னு இவரை செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. கவனிச்சு பாருங்க, சர்வ வல்லவரை நாம் அவரிடத்து திரும்பும் போது நமக்கு நிறைய நன்மை நடக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை காட்டுறேன், வாசிப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தை திருப்புங்க. 12வது அதிகாரம். அங்க ஆபிரகாமை பற்றி நான் வாசிக்கிறேன். என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம், தேவன் சொல்றாரு, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. எப்படி? தேவன் சொல்றாரு, நீ என்கிட்ட மனம் திரும்பு, என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் சொல்ற இடத்துக்கு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவ்வளவு நாள வேற எங்கெங்கயோ போயிட்டு இருந்த, இவ்வளவு நாள நீ எதையோ பண்ணிட்டு இருந்த, இவ்வளவு நாள நீ எதையோ முக்கியப்படுத்திட்டு இருந்த, ஆனால் இனிமேல் வந்துட்டு வேற மாதிரி போ, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்லி அவர் அங்கே சொன்ன போது ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, சொல்படி கேட்டு புறப்பட்டு போனார். புறப்பட்டு போவையில் இந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. குழந்தை கிடையாது, பணம் கிடையாது, ஆடு கிடையாது, மாடு கிடையாது, கழுதை கூட ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம இப்ப கழுதை அப்படின்றோம். அந்த நாட்கள்ல கழுதை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஒரு கார் மாதிரி, ஒரு பென்ஸ் கார் மாதிரி கழுதை. அதனால தான் இயேசுநாதர் கூட அந்த மாதிரி கார்ல போனாருன்னு வச்சுக்கோங்களேன். பென்ஸ் கார் மாதிரி கழுதை அவ்வளோ ரொம்ப விளையாடப்பட்ட ஒன்றா அந்த நாளில் கருதுனாங்க. ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தா அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்கள். இப்போ அப்படி கிடையாது, இப்போ வந்து வேற மாதிரி இருக்குது. கவனிங்க, இன்னும் கிராமங்கள்ல அப்படி இருக்கலாம். கவனிங்க, இந்த ஆபிரகாம் சொல்படி கேட்டு புறப்பட்டு போறார். போகும்போது தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது. அந்த தேசத்துல சொன்ன தேசத்துல பஞ்சம் வந்ததுனால ஆபிரகாம் புறப்பட்டு வேற தேசத்துக்கு போறார், எகிப்துக்கு போறார். போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பழைய காலத்து ராஜாமார் என்ன செய்வாங்கன்னா, எந்த பெண்ணை கண்டாலும் அவர்களை பிடித்து அவங்க சொந்தமாக்கி கொள்வார்கள். ஒருவேளை யாருடைய மனைவியா இருந்தா கூட, ஒருவேளை ஒருத்தருடைய மனைவி அழகா இருக்காங்க தெரிஞ்சுன்னா அந்த ஆளை கொன்னுட்டு அந்த மனைவியை எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட கொடூர காலமாக இருந்தது. அந்த ராஜாக்கள் செய்துட்டு இருந்தாங்க. எகிப்தின் ராஜா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், பார்வோன். கவனிங்க, இவர் அங்க போய் என்ன பண்ணார்னா, இந்த 14ஆம் வசனம், இந்த 12வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். புகழ்ந்ததுதான் தாமத, அந்த புகழ்ந்த நேரம் தான் போல, உடனே கொண்டு போயிட்டான் போல தெரியுது. கொண்டு போய் அரண்மனையில சேர்த்தாச்சு. கவனிங்க, அப்போ என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லி கூட்டு போறாரு இந்த ஆபிரகாம். என்ன சொல்றாருன்னா, பஞ்சத்துல போறோம், அடுத்த தேசத்துக்கு போறோம். அங்க போவையில என்ன நடக்குதுன்னா, உன்னை கொன்றுவாங்க, என்ன கொன்றுவாங்க, ஏன்னா நான் உன்னுடைய கணவன் என்று தெரிஞ்சதுன்னா என்னை கொன்றுவாங்க, கொன்னுட்டு உன்னை எடுத்துக்கொள்வார்கள். அதனால நீ என்ன சொல்ற அப்படின்னா, நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பாருங்க 14ஆம் வசனத்தை பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபித்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே என்ன நடந்ததுன்னா, பிடிச்சு போயிட்டாங்க இந்த சாரால.
கொண்டே போயிட்டாங்க. கொண்டு போன போது இப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க, நீ ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லிட்டா. சகோதரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அங்கே கொண்டு போய் அரண்மனை கொண்டு போயிட்டாங்க. இப்போ பார்வோன் பார்த்தான், மச்சானை எப்படி கவனிக்கணும், நல்லா கவனிக்கணுமா இல்லையா? ஏன்னா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, மச்சானுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிங்க. அவள் நிமித்தமாக 16ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு இவன் தயை பாராட்டி அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஒரே நைட்ல எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கு பாருங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்துட்டு ஆபிரகாமுடைய கவனிச்சு பாருங்க, அந்த மனைவியாகிய சாராளி நிமித்தமாக சகோதரின்னு சொன்னதுனால இவ்வளவு கிடைச்சிட்டு, மச்சானை நல்லா கவனிக்கணும்னு கவனிச்சாச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா பாருங்களேன், இங்க 20ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளையிட்டு, இப்ப இதெல்லாம் கொடுத்தாச்சு, இதெல்லாம் கொடுத்துட்டாச்சு. என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க, என்னென்னமா கொடுத்துருக்கான் ஒரு லிஸ்ட் பார்த்துருக்கேன், வாசிங்களேன். என்னெல்லாம் கொடுத்துருக்கான், ஆடு மாடுகள் ஆடு கொடுத்துருக்கிறான், மாடு கொடுத்துருக்கிறான், கழுதை கொடுத்துருக்கிறான், வேலைக்காரர் கொடுத்துருக்கிறான், அப்புறம் வேலைக்காரிகள் கொடுத்துருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு 2 வேலைக்காரர் இருந்தா நல்லா தான் இருக்கும். என்ன பாத்திரம்லாம் விளக்க, துணியெல்லாம் துவைக்க, உண்மை தானே? ஆமா, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும். அப்புறம் இந்த கோவர கழுதை நினைக்கிறேன், அந்த கழுதைகள் அதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. அது ஒட்டகங்கள் மேலே ஏறி சவாரி பண்ணிக்கலாம், நிறைய கிடைக்கும். எல்லாம் கொடுத்தாச்சு. பெரிய ஆளா மாறியாச்சு இந்த ஆள். 20ஆம் பார்வோன் அவனை குறித்தும், ஆபிரகாமை குறித்தும் அவன் தன் மனுஷனுக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். என்ன சொன்னான்னா, அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு இதைதான் கவனிக்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். அனுப்பியாச்சு, போ எடுத்துட்டு போ அப்படின்னாச்சு. அப்படின்னா இவன் எல்லாம் கொடுத்தான் பாருங்க. கொடுத்ததுக்கும் இவளை மறுபடியும் அனுப்பி விட்டதுக்கும் இடையில என்னமோ நடந்திருக்கு. இடையில என்னமோ நடந்திருக்குது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். நம்முடைய தேவன் பஞ்ச காலத்திலும் நம்ம போஷிப்பார். நம்முடைய தேவன் நம்மை எந்த இடத்துல நம்ம உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய தேவன் பாவிகளின் ஆஸ்தியை எடுத்து நீதிமானுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்படி நல்லா கவனிங்க. என்ன நடந்ததுதான் பாருங்க. இந்த வசனத்தை கவனிங்களேன். இந்த 17ஆம் வசனத்தை, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம், மனைவின்னு சொல்லல, சகோதரின்னு சொல்லிட்டான். ஏன்னா உயிருக்கு பயந்து. ஆனா என்ன ஆச்சுன்னா, தேவன் விடல. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் போறார். போய் பார்வோனுக்கு உறக்கம் வர விடல. மரியாதையா ஒழுங்கா அந்த எல்லாத்தையும் கொடுத்து அவனை அனுப்பி விட்டுரு, இல்ல நீ தொலைஞ்ச. என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகாவாதிகளால் வாதித்தார். எப்படி நமக்கும் சில நேரம் இப்படிதான் நடக்குது பாருங்க. சில காரியங்கள் நிமித்தமா நம்ம ஒருவேளை எங்கேயாவது போய் மாட்டி நின்னா கூட கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். விடுவிக்கும் போது நிறைய நன்மைகளை பாவிகள் எடுத்து பெற்று வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்றாங்க. பணம் எனக்கு கரெக்டான இடத்துல இருந்தா வரணும் அப்படின்னா, கரெக்டா இருந்த பணம் பணம் தான். பணங்கிறது பணம் தான். புரியுதா உங்களுக்கு? அது தேவன் எடுத்து கொடுக்குறாருன்னா எங்க இருந்து எடுத்து கொடுத்தான்னு அதை யோசிக்க வேண்டும். தேவன் எங்க இருந்து எடுத்து கொடுத்தாலும் நம்ம கையில வரும்போது நாம் நீதிமான்களா இருக்கிறோம். நீதியை செய்யும்படியாக தேவன் நம்ம கையில கொடுக்கிறார். பணம் பாவியல்ல. பணம் வைத்திருப்பவன் பாவியா இருக்கலாம், பணத்தை வைத்திருப்பவன் ஒருவேளை ஏமாத்துக்காரனா இருக்கலாம். நாம நீதியை செய்யும்படி தேவன் நம்முடைய கைகளில் கொண்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகள்ல பிரசங்கி அப்படி சொல்றாரு. பிரசங்கி புஸ்தகத்திலையும் நீதிமொழியும் சாலமன் அப்படி சொல்றாரு. என்னன்னா, நமக்காக தேவன் நிறைய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாவிகள் சேர்த்து குவிக்கிறார்கள், நமக்கு அதுகளை எடுத்துக்கொண்டு கையில கொண்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு கர்த்தர். என்ன பண்றாரு பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன?
இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேன். கல்யாணமே நடந்திருக்கியா? நீ சொல்லாம விட்டுருந்தா, இப்படி விட்டுருந்தேன்னா, கர்த்தர் வந்து சொல்லாம இருந்தா கல்யாணம் நடந்திருக்கும். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். போகையில் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு, ஒன்னும் கொடுத்துட்டு போகாத, வாங்கவா செஞ்சான்? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனை நீ அனுப்பிவிடு போ. கர்த்தர் சொன்னா அப்படிதான் நடக்கும். கொடுத்தது அவ்வளவுதான். எப்படி? ஆனா 13வது அதிகாரத்தினுடைய இந்த பகுதியை பாருங்க. ஒரு காரியத்தை 12 முதல்ல வாசிக்கிறோம். என்னன்னா, தேவன் அழைக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், தேவன் அழைக்கிறார். சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பிட்டான். சர்வ வல்லவரிடத்தில் திரும்பியாச்சு. சர்வ வல்லவரிடத்தில் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தூளை போல பொன், ஆற்று கல்லை போல வெள்ளி. எப்படி? சர்வ வல்லவரிடத்தில் வந்தா சர்வ வல்லவரே கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, எடுத்து கொடுக்கிறார். நீங்க போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம். பாவிகள் ஆஸ்தி சம்பாதிச்சு ஆஸ்திகளை சம்பாதித்து குவித்து வைக்கட்டும். ஏனென்றால் அதை நான் அந்நியனாகி விசுவாசியாகி நான் எடுத்து அனுபவிக்க தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு தொல்லை இருக்குது. என்னன்னா, அதை சம்பாதிக்கிற தொல்லை. ஓடி ஆடி சம்பாதிக்கட்டும், நல்ல ஓடி ஆடி அதுக்காகவே உழைக்கட்டும். எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா, அதெல்லாம் தேவன் எனக்கு எடுத்து கொடுப்பார். நான் அவைகளை எடுத்து வைத்து என்னுடைய தேவனை மகிமைப்படுத்தி ஊழியத்தை செய்வேன். ஆமென். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஆபிரகாம் சும்மா தானே போயிருந்தாரு. அழைக்கும் போது ஒண்ணுமே இல்ல. எங்கோட எத்தனை ஆபிரகாம் இருக்கீங்கன்னு தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நீங்க ஒண்ணுமில்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவண்டை சர்வ வல்லவரத்தில் மனம் திரும்பின போது தேவனே உங்களுக்கு எடுத்து எங்கிருந்தெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த சத்தியங்களை தியானிக்க வேண்டும். இதை தியானித்தோமானால் நாம் பாவிகளை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டோம். இதை தியானித்தோமானால் நம்முடைய உள்ளங்கள் நல்ல விசுவாசத்தால் நிரப்பப்படும். இதை தியானித்தோமானால் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். நம்ம பிறரை பொறுத்து பொறாமை பேச வேண்டிய அவசியம் கிடையாது, வீம்பு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்த்து வைப்பா, நல்லா சேர்த்து வை. தேவனுடைய வேலை. ஒண்ணுமே இல்லாத ஆளை ஆபிரகாமை போல ஆக்கி விடுறார். பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய, எப்படிப்பட்ட ஆளா மாறிட்டான் பாருங்க. வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான் ஆகிவிட்டான். 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் வந்த ரோத்துக்கும் மாடுகளும் இருந்தன. 6ஆம் வசனத்திலே, அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது. தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு எடுத்து கொடுக்கிறார். கவனிச்சு பாருங்க. இதேதான் ஈசாக்கு கொடுத்தார். என்ன பண்ணார் பாருங்க. 12ஆம் வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எல்லா நன்மைகளை எடுத்து கொடுக்கிறார். ஆசீர்வதித்ததினால் அங்க தேசத்தில் கூட நன்மைகளை தருகிறார். கொஞ்சம் கவனிக்கணும். யாருக்கும் தண்ணி வரல, யாருக்கும் குழி தோண்டி இப்படி சொல்லலாமே, போர் போட்டு தண்ணி வரல. 3 நாள் போர் போடுறாங்க, சில இடத்துல 4 நாள் போர் போடுறாங்க. நான் பார்த்துருக்கேன், தண்ணியே வரலையா. எவ்வளோ அடி போயிட்டீங்க? கிட்டத்தட்ட அது 600 மேலே போயிடுச்சுங்க, 1000 கிட்ட போயிடுச்சுங்க. தண்ணியே சுத்தமா இல்லையா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகி நாம 500 கூட போக வேண்டியதில்லை. 100-150 கீழே வருது தண்ணி. எப்படி? அது யாரு கொடுக்குறா? கர்த்தரே கொடுக்கிறார். என்ன பண்றார் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எங்கெல்லாம் போய் கிணறு தோன்றாரோ அங்கெல்லாம் தண்ணி வருது. பஞ்சத்தை நீக்கக்கூடிய விதத்தில் தேவன் விளைய பண்ணுகிறார். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறான். இதைத்தான் தியானிக்கணும், இதைத்தான் யோசிக்கணும். தியானம் சொன்னா நீங்க உங்களையே நொந்துக்கிறது தியானம் கிடையாது. உங்களே ஒன்றுமில்லைன்னு சொல்றது தியானம் கிடையாது. தியானம் என்று சொன்னால் இதுதான் தியானம். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று தன்னை தேவன் அறிமுகப்படுத்துற காரணம் என்னவென்றால், அவர்களை ஆசீர்வதித்த தேவன் நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நம்ம தியானிக்கிறது இப்படிதான் தியானிக்கணும். இதுதான் விசுவாசத்தை கூட்டும். இப்படிப்பட்ட எண்ணம் தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆபிரகாமின் தேவன் பஞ்ச காலத்தில் ஆபிரகாமை சீமானாய் மாற்றினார். ஈசாக்கின் தேவன் ஈசாக்கை பஞ்ச காலத்தில் ஐஸ்வர்யவனாய் மாற்றி வர வர விருத்தியடைய செய்து மகா பெரியவனாக்கினார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா எப்படி ஆசீர்வதித்தார்? பொறாமை கொள்ற அளவுக்கு நிரம்பி வழிய வைத்தார். பஞ்சம் ஒரு பொருட்டே கிடையாது. சொல்லுங்க, பஞ்சம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. எனக்கு தேவன் இருக்கிறார்.
பஞ்சத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் இருக்கிறார். பஞ்சத்துல என்ன திருப்தியாக்குற தேவன் இருக்கிறார். மகா கொடிய மழையே வரல, தேசம் பஞ்சத்தில் இருக்குது எலியாவின் நாட்கள்ல. ஆனா எலியாவின் நாட்கள்ல கர்த்தருடைய ஜனம், ஒரு கூட்ட ஜனம் ராஜ அரண்மனையின் போஜனத்தை புசித்தார்களாம். எப்படி நடந்தது? தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பஞ்ச காலத்திலும் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஆமா, ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நொடி போட்டு போனார் பிசினஸ்ல. என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசித்து அவர் நம்பி கர்த்தரை தேடி நம்பி ஒரு விசுவாச வேலையை செய்தார். ஒரு பிசினஸை அவர் மறுபடியும் துவங்கின போது ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கிடைச்சது அவருக்கு. அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு அவர் முன்னேறலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு ஆர்டர் வச்சு எப்படி முன்னேற முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஆர்டர் வாங்கிட்டு அதனுடைய பொருள், அந்த மெட்டீரியல் வாங்கக்காக போனாராம். போன போது அது அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறிடுச்சான். எப்படின்னா, அது 3-4 மடங்கு லாபத்தை கொடுத்துச்சான். அப்போ ஒரே பிஸ்னஸ்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல பெரிய லாபம் ஈட்டினாராம். தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி நடந்தது? ஆமா, ஆச்சரியமான வேலை. எப்படி நடந்தது அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றாரு, நான் தவறாமல் கர்த்தருக்கு என்று எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 10ல் 1 பங்கு எடுத்து சின்ன ஒரு காரியமான அதுக்காக நான் கொடுப்பேன் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். அப்படி விசுவாசத்தை நான் நின்னேன், செயல்பட்டேன். கர்த்தர் என்னை இந்த பிசினஸ்ல ஆசீர்வதித்தார். எனக்கு 100 மடங்கு கிடைச்சது. பாருங்க, இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் லாபத்தை உண்டாக்கக்கூடிய தேவன். ஆமா, எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அவர் பாவிகளின் ஆஸ்திகளை நம் நீதிமானுக்காக கொடுக்கிறார். நமக்கு கொடுத்து அவர் நம்மளை உயர்த்துகிறார், நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். நமக்கு அவர் இன்னும் நிறைய கொடுக்க தயாராக இருக்கிறார். கேட்கிறாரு, நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு. யாக்கோபு குறித்து பார்த்தோம்னா, லாபான் ஏமாத்திட்டே இருந்தான். லாபான் தான் அவங்க மாமா. அந்த லாபான் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் எடுத்து ஆபிரகாமுக்கு, அது யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபு 2 பரிவாரம் உடையவராக இருந்தார். என்ன தீர்மானம் பண்ணார்? கர்த்தருக்கு தசம பாகங்களை கொடுக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் என்னன்னா, ஆபிரகாம் சொல்லியிருப்பார் ஈசா கிட்ட, எப்பா நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசா கிடைச்சிருப்பாரு, எப்பா நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, உனக்கு எல்லாம் கிடைக்கணும்னா நீ கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பாரு யாக்கோபிட்ட? எப்பா நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். யாக்கோபு என்ன பண்ணியிருப்பாரு? யாக்கோபு இஸ்ரவேல் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இஸ்ரவேலுக்கு இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசம் எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் அது மேற்கொண்டு ஜெயிக்க காரணம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு வேலை. நான் சொல்றேங்க, நீதிமானா இருந்தா நம்ம அப்படிதான் செய்வோம். புதிய பாட்டு ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. என்னன்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் அவைகளெல்லாம் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் நாடி தேடுறான்னு அர்த்தம். கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த எல்லாம் சம்பாதிச்சு வைக்கிற தொல்லை அவர்கள் மேல இருக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். அங்கிருந்து எடுத்து உங்க கையில் கொடுத்துருவார். இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுக்கு எங்க இருந்து கொடுத்தார்? எகிப்தின் ராஜாவிடத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க. எகிப்தின் ராஜன் இடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். நீங்க தியானிக்கும் போது இப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கணும். அப்ப பொருளாதாரத்தை பற்றி இப்படி தியானிக்கணும், சுகத்தை பற்றி இப்படி தியானிக்கணும். நீங்க நல்லா இருக்க முடியும். தேவன் நமக்கு இப்படிதான் வாக்கு பண்ணிருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக தேவன் எங்கிருந்தும் எடுத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாவிகளின் ஆஸ்திகளை நீதிமானாகி எனக்கு கொடுப்பார். நான் வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான பலன் அடைவேன். சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான பலன் அடைவேன். நான் பெற்று அனுபவிப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா.